இந்த வீடியோ வழங்குவோம் சென்னை கியூ ஸ்கூல். இது ஒரு ஸ்னூக்கர் அகாடமி. இங்கே ப்ரொஃபஷனலாக இப்போ ஸ்னூக்கரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு ஸ்னூக்கரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே வந்து விளையாடுங்க. இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஹலோ யூஎஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல், அவர் ஃபுட் மேகசின். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் பக்கோடா. எப்படி செய்யுதுன்னு வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். லாக்டவுனில் நிறைய பேர் பணம் காசு சம்பாதிக்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதை வீட்டிலேருந்தே பெரிய சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள்: நான் இந்த கிண்ணத்தால் 1 கிலோ சோளம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சோளத்தை அரைச்சிக்கலாம். சோளத்தை 1-2 அரைச்சிக்கலாம். இந்த சோளம் போட்டேன், 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன், இந்த இஞ்சியும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிக்கலாம். பாருங்கள், சோளம் அரைச்சிட்டேன். இப்போ இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த சோளமே தண்ணியாக இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டதுனால கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டது இல்லைன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் வச்சு இது சீக்கிரம் தான் ஆகிடும். ஸ்வீட் கார்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் தான் ஆகிடும். பாருங்கள், நல்லா ப்ரௌனில் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்குலாம் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் டீச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் தி ரெசிபி.